வணக்கம் சார். வணக்கம் சார், ஒரு பில்டிங் டேமேஜ் ஆகி விழுந்துருச்சு. இதெல்லாம் அங்கிருந்து எடுத்து வந்தேன். அந்த கட்டடம் கரெக்டா கட்டினதானு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. செக் பண்ணி சொல்ல முடியுங்களா? பள்ளி கட்டிடம் இருந்து 150 பேர் பலி. கலப்பட சிமெண்டே காரணம். மந்திரி மீது ஞானப்பணம் வழக்கு. சாரதி என்ன அன்னைக்கு என்னமோ ஞானபுல ஆசிரியர் துப்பறி சிங்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, மந்திரி ஜெயில போட போறாருன்னு சொன்னிய. செய்தியை படிக்கிறேன் கேளு. பள்ளி கட்டிடம் இடிந்து 150 பேர் பலி. திடீர் நிலச்சரிவே காரணம். மந்திரி மீது ஞானப்பழ வழக்கு தள்ளுபடி. நிபுணர்கள் கருத்து ஏற்பு, நீதிபதி தீர்ப்பு. அது எப்படிப்பா? கலப்பட சிமெண்ட் தான் காரணம்னு ஞானசூரியன் நிரூபிச்சிருக்காரு. அதெல்லாம் விளம்பரத்துக்கான ஸ்டண்ட். அது மட்டும் இல்ல, அந்த ஆளு கொஞ்சம் கிராக்கு. என்னங்க, உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆண்டி, மத்தியானம் சாப்பாடு நேரத்துல பேசிக்கலாம். நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன். உங்க தலையங்கத்தினால நாட்டோட தலையெழுத்து மாறிட போறது இல்ல. கரெக்ட். ஆர்த்தி, நான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன். தயவு செஞ்சு அதை பத்தி தரக்குறவா பேசாத. அந்த தொழில் நாங்க எனக்கு பிடிக்கல. ரொம்ப கரெக்ட். இதை விட நாம பழைய பேப்பர் கடையே வச்சிருக்கலாம். சரி, உள்ள போ. உள்ள போமா, வர்றேன். ஏன் ஆர்த்தி, என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? ஊர்ல யாரோ எப்படியோ போறாங்க, அத பத்தி உங்களுக்கு என்ன? அன்னைக்கு ஸ்கூல் எடுத்து போச்சுன்னு போய் உதவி பண்ணீங்க, அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு கோர்ட்டு கேஸ் தேவையில்லாதெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிறீங்க? 300 குழந்தைங்க இறந்துட்டாங்க, 200 குழந்தைங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. அதுல நம்ம குழந்தை இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா? அதெல்லாம் சரிதான் மாப்பிள. நாட்டுல 1000 பேர் 1000 தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் தான் கவர்மெண்ட் இருக்க. அந்த கவர்மெண்ட்ல சில பேர் சரியில்லைங்க. ஒரு பத்திரிக்கையாளங்கிற முறையில அவங்களை தட்டி கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்ப தட்டி கேட்டு என்ன சாதிச்சீங்க? கோர்ட்டுக்கு போய் நஷ்டப்பட்டீங்க. பத்தாதுக்கு ஜனங்க கிட்ட பைத்தியக்காரன் கிறுக்கேன்னு பேர் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதானே? உண்மைக்கு என்னைக்குமே சோதனை வரத்தான் செய்யும். கரெக்ட். போது உங்க பொது சேவை. நாட்டை கவனிக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. இன்னில இருந்து நீங்க வீட்டை மட்டும் பாருங்க. சில தவறான அரசியல்வாதிகளாலதான் நம்ம நாடு இன்னைக்கு மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பத்திரிகையை நடத்துறேன். மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு புருஷன் தான் முக்கியம். எனக்கு நீயும் முக்கியம், ஜனங்களும் முக்கியம். வணக்கங்க ஐயா. தெரியுதுங்களா? எதிர்கட்சி தலைவர் தென்றல் தமிழரசன். என்னப்பா அது? வள்ளுவர் வீட்டிலே குரல பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியாத தலைவர்களா? தம்பி, ரொம்ப நாளா நான் உங்க பத்திரிகையோட வாசகன். நாட்டுல நடக்கிற அராஜகங்களையும் ஊழல்களையும் ரொம்ப துணிச்சலா நீங்க தோலுரிச்சு காட்டுங்க. நான் 10 மேடை ஏறி பேசுறதும் சரி, உங்களோட ஒரு பக்க தலையங்கமும் சரி, உங்க பேனா அவ்வளவு கூர்மையானது. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல. தனிமரம் தோப்பாகாது, ஊர் கூடி எழுத்தாத்தான் தேரு. நீங்க ஒத்தையாளா இருந்து போராடுறதை விட எங்க இயக்கத்துல சேர்ந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த நாட்டுல மறுமலர்ச்சி உண்டாக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. ஜனங்க கிட்ட விழிப்புணர்வு வரணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு இயக்கத்துல சேர்ந்தேன்னா அப்புறம் ஜனங்க என்னையும் ஒரு அரசியல்வாதியை தான் பார்ப்பாங்க. அதோட என் பத்திரிகையும் ஒரு சாராருக்காக நடத்தப்படுற பத்திரிகை மாதிரி ஆயிரும். அதனால நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்போ இருக்க விரும்புறேன். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கன் சொல்லவோ, இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய், நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பஸ் போலாம். சரி, நீங்க போங்க. 5 பாக்கி. பஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காரு. வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஜாயுப்பா காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா, ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் தாங்க சொன்னாரு. அவன் கிறுக்க சொல்லுவான். நீ எப்படி சேர்ந்து உட்காரலாம்? உட்காரட்ட அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இங்க பாருங்க, முனியாடி சாவம் ஒண்ணுக்கு பத்து. சரி போடா. பாஸ் போடா. அம்மா வணக்கம். வாங்கண்ணே, இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அவர் உள்ளதானே இருந்தாரு, பாக்கலையா? என்னங்க? இந்தமா நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு? இங்க பாருமா, நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும்.
மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதுறாரா, ஊருக்குள்ள கசமசான்னு பேசிக்கிறாங்க. ஒன்ன வேற நான் இந்த மாதிரி பாக்கணுமா? 50 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லண்ணே, அதுக்கெல்லாம் அவரை ஒத்துக்க மாட்டார். என்னங்க, கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு, நீங்க பாட்டுல போறேன்றீங்க. அண்ணே, இத நான் பேசிக்கிறேமா, நீ போய் காய் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா. மாப்பிள்ளை கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி, நானே வர்றேன். மாப்பிள்ளை, நான் என்ன சொல்றேன்னா, ரகசியம் தானே. பாரதியார நேத்து ராத்திரியே பாண்டிச்சேரி அமிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா, பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு, போய் பாத்துட்டு வாங்க. பாரதி புரட்சி புயலே. மாப்பிள்ளை, ஆனை மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. ஓமனம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல, இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரனுக்கு திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து 3 வேளை கொட்டிங்க. கொட்டிக்கங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க அண்ணே. எதுக்கு அவர் வெளியே போக சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொல்லிட்டாரு? நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. இல்ல, இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. மாமா விடுமா, கல்லுனாலும் கனவு, புல்லுனாலும் புருஷன், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள்ள, என் தங்கச்சி கண்கலங்காம பாத்துக்குங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை. அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா, வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணி கொடுத்துடும், அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உட்கார். மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்துல நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லாவா இருக்கும்? ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸுக்கு போய் 1 வருஷம் 2 வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷமா உட்கார்ந்தா எப்படிடா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பார், 10 இருக்கா, இதுல 5 போகுது. 1 2 3 4 5 போச்சா? மீதி எவ்வளவு? 6. 6 எப்படிடா வரும்? 5 தான்டா. 1 2 3 4 5. நீ என் கை நீட்டி என்ன? 1 2 3 4 5 6. அதுதான். நீ சம்திங் ஸ்பெஷல். உன் விரல் என்ன வேண்டாம், என் விரல் என்ன? இதுல 6 இருக்கா? 6ல வந்து இப்ப 3 போகுது. 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு. மீதி எவ்வளவு? நல்லா என் விரல எண்ணி பார்த்து சொல்லு. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களேன். குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறமா, தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம். மாரிப்பா, 3 போச்சுன்னா மீதி எவ்வளவு? என்னங்க, நல்லா பார்த்து என்னங்க, ஓ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் பாடம் நடந்து விட. ப்ளீஸ், ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். 1 நிமிஷம் கிடையாது, 1/2 நிமிஷம் கிடையாது. எதா இருந்தாலும் ராத்திரி 9 மணிக்கு மேல பேசிக்கலாம். 6 1 போச்சு, 2 பாப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு. புரியாம பேசாதீங்க ஆயமா. ஏற்கனவே குழந்தைய சரியா படிக்க மாட்டேங்குது, இதுல வேற பாடம் நடத்தும் போது நீங்க வந்து தொந்தரவு பண்றது என்ன அர்த்தம்? இனி எந்த சுகாரா, இனிமே தினம் 8ல இருந்து 9 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே போயிருங்க. 10 மணிக்கு மேல வந்தா போதும். இது பாருங்க, நான் ஒண்ணும் உங்களுக்கு கேபரே டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடல. டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் நான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. என்ன மன்னிச்சிரு ஆர்த்தி.
ப்ளீஸ் ப்ளீஸ் வேணா என்ன 2 அடி அடிச்சிரு. இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல அழாதம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? கர்ப்பம்னு சொன்னாரா? என்ன பாக்குறேன். இப்ப என்ன தெரியும்? ஒரு சின்ன அசைவு நெளிவு ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். என்னங்க வேடிக்கை? போங்க போய் கணக்கு போடுங்க. அப்பப்ப 1 2 3 விரல் காமிச்சிட்டே இருப்பீங்களே, மொத்தம் எவ்வளவு பாக்கி ஞாபகம் இருக்கா? கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, அதனால எல்லாம் மறந்து போச்சு. காது கேட்கறதுக்கு மிஷின். உங்ககிட்ட காசு கொடுத்தா சீட்டாடி விட்டுருவீங்கன்னு சொல்லி 6 மாசமா உங்களோட சம்பள பணத்தை புடிச்சு வச்சு அதுல வாங்கினது. மீதி காசு உங்க சம்சாரத்திட்ட கொடுத்துட்டேன். என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? ஏங்க அதான் உங்க மொத்த பாக்கி தீர்த்துட்டல, அப்புறம் இது என்ன கணக்கு? 5 பசங்களை பெற்றிருக்கேன், 10 வருஷமா செவிலா இருக்கேன். இதுவரைக்கும் ஒரு புள்ளியா அக்கறை எடுத்துக்கலீங்க. உண்மையிலேயே ஆசிரியரே, நீங்க தான் ஆசிரியரே, நீங்க தான். பரவாயில்ல, போய் வேலையை பாருங்க. எங்க உங்க ஹஸ்பண்ட் வரல? பின்னாலே வரேன்னாரு, இன்னும் வரல. நோ நோ, திஸ் இஸ் டூ பேட். இது ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு எத்தனை தடவை சொன்னேன். ஒவ்வொரு வாட்டி இப்படி சாக்கு சொல்றீங்களே. அப்படி என்ன அவர் பிஸியா வேலை பாக்குறாரு? எங்க சூரியன் சார், இது கார்பரேஷன் சிட்டி. கம்ப்ளைண்ட் பண்ணா வந்து கிளைம் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு ஏன் இந்த வேலை? 15 நாளா எவ்வளவு பெட்டிஷன் போடணுமோ போட்டாச்சு. நானே நேர்ல போய் 3 தடவை கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா அவன் கவனிக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஏரியாவுல எத்தனை கர்ப்பஸ்திரீ பொம்பளைங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இப்பவே பாதி பேருக்கு மேல மலேரியா டைபாய்டு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. இன்னும் அவன் வந்து கவனிப்பா நினைச்சிருந்தோம்னா மொத்த பேரும் போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்க வேண்டியதான். சரிங்க, 20 நாளா தண்ணி தேங்கி கிடக்குதுங்களா, இதுல கைய வைக்கிறீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நினைச்சிருந்தோம்னா அப்புறம் பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு வேண்டாம். பொது சேவைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரத்தத்துல ஒரு லட்சியமா இருக்கணும். அவங்க அவங்களுக்கு கொண்டாட்டி போலதான் முக்கியம் நினைச்சிருந்தோம்னா அப்புறம் நாட்டை யாரு கவனிக்கிறதுன்னு வேண்டாம். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன காசு பணம் இல்லையா, கார் பங்களா இல்லையா? எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த புருஷன் தான் முக்கியம் வந்த. அந்த புருஷனுக்கு நீ முக்கியம் எல்லாம் போயிட்டிய. வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னைக்கோ உதறி தள்ளிட்டு வந்திருப்பா. நீ காட்டி இவ்வளவு பொறுமையா இருந்த. புறப்படுமா? ஆர்த்தி, ஒரே ஒரு வார்த்தை. அன்னைக்கு கல்யாணம் பந்தல்ல ஒரு சாதாரண ஏழை பொண்ணு மாதிரி வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னேன். ஒரு சாதாரண ஏழை பொண்ணு இவ்வளவு வேகமா அண்ணனுக்கு போன் பண்ணி கார் கொண்டு வர சொல்லி வீட்டை விட்டு கிளம்பலாம்னு யோசிச்சுப்பார். ரொம்ப நன்றி ஆர்த்தி. நாளையில இருந்து நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். குழந்தை பிறக்க வரைக்கும் வீட்டுல உங்க கூடயே இருக்கிறேன். உலகமே தலைகீழ மாறப்போகுது. திருவாசகத்துக்கு ஊறுகார், ஒரு வாசகத்துக்கும் ஊறுகார். வான் கலந்த மாணிக்க வாசக, நீ தேன் கலந்த வாசகத்தை நான் உண்ணும் போது ஊனுருகி உடல் உருகி உயிர் உருகி என்றாலும் உருகி சிவனே என நான் இருக்கும் போது நானும் கொஞ்ச நேரம் உருகிறேன். வேஷ்டியை கட்டிக்கிட்டு பொட்டாட்டம் உட்கார்ந்துருக்கத பார்த்தா வெளியில எங்கேயும் போக மாட்டார் போல இருக்கு. ஏன்பா ஞானம், இன்னைக்கு வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம், வீட்டுக்கு ஒரு இளைஞர் தேவைன்னு பேப்பர்ல படிச்சனே, நீ போல? அட போப்பா, என் பேரன் வரான்னு ராஜாஜி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. நீ அங்க போ, தேச பிரச்சனை. தாத்தா, தேசம்தான் முக்கியம். இருந்தாலும் தாய்க்குள்ள மூஞ்சி தூக்கிதே. பாரு ஞானம், நீ பிறக்கும் போதே நான் உன்னை இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். நீ உனக்கே சொந்தம் இல்ல, இந்த தேசத்தின் சொத்து. ஆயமா, அந்த ஷெல்ஃப்ல சிறப்பு இருக்கணுங்க. ஏமா இது ஆயிப்போச்சு போல இருக்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க சமையல கவனிங்க. நீ இருமிட்டே இருக்கிறியம்மா. சாயந்தரம் வாங்கிக்கலாம். நில்லுங்க, பொண்டாட்டி எக்கிறது கெட்டு போட்டும், அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல.
ஆனா அந்த பைத்தியம் சொல்றது உங்களுக்கு வேத வாக்கு, அப்படிதானே? ஆர்த்தி 3 நாளா இருமிட்டு இருக்க, அந்த சிறப்பு குடிச்சியே நின்னதா? நான் கடைக்கு போய் சுக்கு மிளகு திப்பிலி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கசாயம் வச்சு கொடுக்குறேன். 1 மணி நேரத்துல நிக்குதா இல்லையா பாரு. இத பாருங்க, புறப்படுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இந்த நொண்டி சாக்கலாம்? எப்படியாவது போய் சொல்லுங்க. It's all my fate. I can never come out of this hell. After all, I'm born to suffer. I made the choice. I deserve it. I deserve it. மாப்பிள, பாப்பா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத நேரம் வந்தா புடலங்கா கூட பாம்பாயிரும்னு சொல்லுது. கிடையாது. நல்ல நேரம் வந்தா நல்ல பாம்பும் கழுத்துக்கு மாலை ஆயிடும். ஜெயஹிந்த். இத பாரு, நான் நேரா கடைக்கு தான் போவேன், அங்கிருந்து நேரா வீட்டுக்கு தான் வருவேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று காலை சென்னை ராயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசினர் நடுநிலை பள்ளி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஆசிரியைகள் மாண்டனர். இடிந்து விழுந்த இப்பள்ளி கட்டிடம் நிதியமைச்சரின் 10 அம்ச திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் 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 எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ இருந்த நான் இன்று இப்படி உங்கள் முன் உயர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் அரவணைப்புமே காரணம் காரணம் காரணம். நான் உங்களை நேசிக்கவில்லை, சுவாசிக்கிறேன். தமிழர்களே, சுவாசிக்கை. கொலகாரா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாம பச்சை குழந்தையில கொண்டுட்டு உனக்கெல்லாம் என்னையா பிறந்த நாள் விழா வேண்டி கிடக்கு? அந்த ஆள் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேசுனதும் ஆனந்தமா கை தட்டினீங்களே. பள்ளி கட்டடம் இடிஞ்சு 500 குழந்தை செத்தது காரணமே இந்த ஆள் தான். ஆமா, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மளிகை கடையிலையும் விசாரிச்சுட்டேன். நம்ம ஆசிரியர் மட்டும் இல்ல, சுக்கு மிளகு திப்பிலி வாங்க இன்னைக்கு யாருமே வரலையா. அந்த ஆள் இனிமே திருந்தவே மாட்டார். என்னம்மா? பொண்டாட்டி சாக கிடந்தாலும் அந்த ஆளுக்கு பொது சேவை தான் முக்கியம். எவனாவ? அயோக்கிய ராஸ்கல். பாப்பா, என்னடி? பாப்பா, பாப்பா. யோ போலீஸ், என்ன வேடிக்கை பாருங்க. அந்த பள்ளி 4 தட்டு தட்டி அவன வேலைய ஏத்துங்க. டேய், ஞாபகத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. இதாண்டா சாக்கு. கூட்டத்துல 2 சோடா பாட்டில் வீசிடுவான். ஆமா, படி அவன் மேல வட்டும். இன்ஸ்பெக்டர், இது அராஜகம். தப்பு பண்ணது அந்த ஆளு முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்றோம் கலடா? அதை ஏன்ல கேக்குறீங்க? அந்த ஞானப்பட ஆசிரியர் ஞானசூரியன் இருக்காரு, வழக்கம் போல மறியல் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் ஒரே கலாட்டா. அப்படி போகாதீங்க, அவனுக்கு இதே வேலையா போச்சு. இத பாருங்க பாட்டியம்மா, சீஃப் டாக்டர் இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுக்கார கையெழுத்து வேணும். வந்திருக்காரா? வரலன்னா எப்படிமா? அவர் கையெழுத்து இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. யாராவது அனுப்பிச்சு சீக்கிரமா கூட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு வரல, எங்க போயிருக்காருன்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு நான் தான் ஆயமா. நான் வேணும்னா கையெழுத்து போடுறதுமா? அண்ணா, 2வது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்த உடனே நம்ம கான்ட்ராக்டர் கந்தசாமி அலையடிச்சுட்டு ஓடி வந்துருவாருன்னு சொன்னேன். கரெக்டா ஓடி வந்திருக்காரு பாருங்க. இந்தாங்கண்ணா. என்ன இத்தனை குழந்தைங்க செத்து இருக்காங்க, இப்பவும் நீ வாய மூடிட்டு சும்மா இருக்கேன்னு என் பொண்டாட்டி பிள்ளையில காரி துப்புறாங்கண்ணா. இப்ப என்ன பண்ணலாங்கிற? ஸ்கூல் கட்டடம் கட்டின முறையில தான் தப்பு நடந்திருக்குன்னு போலீஸா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாமளே போய் சரண்டர் ஆயிட்டா தண்டனை குறையும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க சாகாமையும் தடுத்துடலாம். ஓஹோ, அப்ப உன் கூட சேர்ந்து அண்ணனே சரண்டரா சொல்றியா? அண்ணா புறப்படுங்கண்ணா. ஐயோ, அப்படியே இல்லைங்க. பின்ன எப்படி? அண்ணா, என் உயிரை போனாலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னா. பள்ளிக்கூட எரிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம்னு என் கைப்பட லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்னா. இதை இப்பவே போலீஸ்ல கொடுத்து நான் சரணடைஞ்சிடறேன். என் பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்கண்ணா. கந்தசாமி, முதல்ல அந்த லெட்டர் முடிச்சு பாக்கெட்ல வை. நீ போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் இப்பவே செஞ்சு. என்னது இது? கீழே இப்பவே போலீஸ் ஜீப் வர மாதிரி சத்தம் கேக்குது. கந்தசாமி, கீழே எட்டிப்பார். மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியரே, ஆர்த்தி அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆர்த்தி நல்லபடியா வீட்டுக்கு வந்துருச்சுங்களா? நல்லபடியா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆர்த்தி அம்மா அவங்க கிட்ட விவாகரத்து கேட்டிருக்காங்க. 1
ஏம்மா, என் கணவர் சித்த சுவாதீனம் சரியில்லாதவர், அதனால விவாகரத்து வேணும்னு கேட்டு பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்களே, உண்மையிலேயே அப்படிதானா? இல்ல அப்படி சொன்னாதான் உடனடியா விவாகரத்து கிடைக்கும்னு சொல்லி உங்க வக்கீல் சொல்லி கொடுத்தாரா? முதலாளி, ஜட்ஜி ரொம்ப விவரமான ஆள் போட்டிருக்கு. ஏம்மா, நீயா சொல்றியா இல்ல யாரா சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, உண்மையிலே சித்த சுவாதீனம் சரியில்லை. மிஸ்டர் ஞானசூரியன், உங்க மனைவியோட குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு தான் அவங்களை சந்தோஷமா வச்சுக்க தெரியல. என்ன பிரியறதையாவது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அதை நான் தடப்படுத்த விரும்பல. அவங்க விருப்படியே செய்யுங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு பிறந்தது ஆனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. எப்பாவது நான் அந்த குழந்தையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு மட்டும் அவங்களை அனுமதிக்க சொல்லுங்க. ஏமா, உங்க கணவர் பேசுறத பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுதே. புதுசா பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். ஓகே, ஆனா நீங்க உங்க பெட்டிஷன்ல டாக்டர் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல. அதனால 2 நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மோசஸ் கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவர் உங்க ஹஸ்பண்ட செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே அவருக்கு சித்த சுவாதீனம் சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸை நான் ப்ரொசீட் பண்றேன். அதுக்கு அவசியமே இல்லைங்க ஒரு ஆனர். வணக்கம். அனுமதி இல்லாம கோர்ட்டுக்குள்ள வர்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே சமயம் அரசாங்க பொறுப்புல இருக்கிற ஒருத்தன் இந்த வழக்குக்கு தேவையான ஆதாரங்களை வச்சுட்டு சும்மா இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதனாலதான் வந்தேன். ஏன்பா ஞானம், உப்பு சத்தியாகிறதுக்கு தானே நீ போன? அதுக்காகவா கைது பண்ணி இந்த கூண்ல நிக்க வச்சிருக்கான் இந்த ஆளு? இப்பதான் வர வழியில கேள்விப்பட்டேன், காந்திஜி, நேதாஜி, ராஜாஜி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கான். அடே வெள்ள கோக்கே, நீ அழிற காலம் நெருங்கிடுச்சு. ஜெய்ஹிந்த். தாத்தா, காந்திஜி ராஜாஜி 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி அவங்க வெளியே புங்க மரத்து கடையில பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் அவங்க கூட பேசிட்டுங்க. வந்தே மாதரம். யுவர் ஆனர், பொதுவா பெரியவங்களை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு தாத்தா பேர் வைக்கிறது நாட்டு நடப்பு. சில குழந்தைகளுக்கு பேரே வைக்கலனா கூட அவங்களா வளர்ந்து தாத்தா பேர் எடுத்துருவாங்க. இதுல 2வது ரகம் தான் இந்த கூண்ல நிக்கிறவர். இப்ப புத்தி சுவாதீனம் இல்லாம பேசிட்டு போனாரே, அந்த பெரியவருடைய பேரன் தான் இந்த ஞானசூரியன். ஐ see. நீங்க யாரோ டாக்டர் மோசஸ் கிட்ட அனுப்பி இவரை பத்தி சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னீங்களே, 8 வயசுல இருந்தே இவருக்கு மனநிலை சரியில்லைன்னு அந்த டாக்டர் மோசஸே கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. இப்படி ஒரு சர்டிபிகேட் இத்தனை நாளா என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கலாம். பொது நலன் கருதி ஒரு உண்மையை இப்ப வெக்கத்தை விட்டு சொல்றேன். இந்த ஞானசூரியன் வேற யாரும் இல்ல, என்னுடைய மகன் தான். இல்ல, இவன் எங்க அப்பன் கிடையாது. இவன் ஒரு அயோக்கிய, இவன் ஒரு கொலைகாரன், இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த நாட்டை உயிரோட விட்டு வைக்கவே கூடாது. ஆர்டர், ஆர்டர். இவனை கொலை பண்றதால எனக்கு தூக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னை விட்டுருங்க. I say you stop it. யுவர் ஆனர், இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஆள் சமுதாயத்துக்கு விஷம் மாதிரி. Stop it. நீதிமன்றத்தை மதிக்க முதல்ல கத்துக்குங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசூரியன் சித்த சுவாதீனம் சரியில்லாதவர் என்பது தகுந்த அத்தாட்சிகளுடன் நிரூபணமாகிவிட்டதால் ஆர்த்தியின் விவாகரத்து விண்ணப்பத்தை இந்த நீதிமன்றம் உடனடியாக அங்கீகரிக்கிறது. மேலும் இதற்கு முன்னர் வேறொரு வழக்கிற்காக இதே நீதிமன்றம் இதே ஞானசூரியனுக்கு சிறை தண்டனை வழங்கியிருந்தது. ஞானசூரியன் இப்போது மனநோயாளி என்பது நிரூபணமாகி உள்ளதால் அந்த தீர்ப்பை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அதற்கு மாறாக ஞானசூரியன் அரசு மனநல மருத்துவமனையில் தங்கி அவசியம் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதோடு மனநிலை சரியில்லாத ஞானசூரியன் பத்திரிகை நடத்துவதற்கும் இடைக்கால தடை விதித்து இந்த நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்குகிறது. நான் உங்க அப்பன்டா.